எனக்கு கோயில்னு சொன்னால் டக்குனு ஞாபகம் வர்றது எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு முத்துமாரியம்மன் கோவில். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கும். பட் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தமிழ்நாட்டை தாண்டி ஒரு கோயில்னு சொன்னால் டக்குனு ஞாபகம் வருது என்னென்னா நம்ம திருப்பதி கோயில், அதாவது வெங்கடாச்சலபதி, அந்த கோயில் தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் திருப்பதி பற்றினா ஒரு 10 உண்மையான ஃபேக்ட்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆந்திராவும் சென்னையும் ஒன்றா தாங்க இருந்துச்சு. ஸோ அப்போதைக்கு வந்து என்னென்னா, அந்த ஸ்டேட்டை பிரிக்கும்போது சென்னை வந்து ஆந்திரா கேபிட்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட்லாம் சொன்னாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருத்தணியை நமக்கு கொடுத்துட்டு திருப்பதியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, திருப்பதியில் அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த ஒரு பொருட்களாக இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து கொண்டு வரப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அதில் யூஸ் பண்ணுற குங்குமம் வந்து ஸ்பெயின்லேருந்து வருது. அதில் யூஸ் பண்ணுற கஸ்தூரி வந்து நேபாளத்துலேருந்து வருது. அப்புறம் சைனாவில் வந்து புனுங்குன்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வர்றாங்க. பட் நம்ம இந்த டெய்லியும் அந்த டிவியில் பார்க்குற அந்த ஒரு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் வேறு வேறு கண்ட்ரிலேருந்து கொண்டு வரப்படுது. ஸோ தேர்ட் விஷயம் என்னென்னா, திருப்பதியில் ஒரே நாளில் எவ்வளோ விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 75,000 பேர். அதாவது திருப்பதி நியூ இயர் அன்னைக்கு 75,000 பேர் வந்து ஒரு நாளில் திருப்பதி பார்த்துருக்காங்க. அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு திருப்பதியில் வந்து 50,000 பேர் வந்து அந்த கோயிலை வந்து பார்க்குறாங்களாமா. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல 50,000 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்தளவு திருப்பதி ஃபேமஸ். நாலாவது விஷயம் என்னென்னா, திருப்பதியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அதில் வந்து ரிப்பேரான ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்குல்ல, அந்த ஒர்க்கை வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பார்ப்பாங்களாமா. ஸோ அப்போ வந்து நம்ம பார்க்குறவங்க, அந்த திருப்பதி கோயிலை பார்க்க வர்றவங்க வந்து லிமிட்டடாக தான் ஆட்கள் உள்ளே விடுவாங்க. ஸோ அப்போ லிமிட்டடாக வர்றப்ப கூட ஸோ அப்போ திருப்பதி எடுத்த அந்த கலெக்ஷன் வந்து 73 lakhs ஒரு நாளைக்கு. என்னடா கார்த்தி, டிவோட்டிஸே கம்மியாக போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு நாளைக்கு 73 லட்சம் எடுக்கிற அளவுக்கா திருப்பதி அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்போ தாங்க பாயிண்ட்டுக்கே வர்றேன். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, திருப்பதியில் ஒரு நாளைக்கு கம்மியான எடுத்த பணமே இதுதான், 73 லட்சம். கம்மியாக ஒரு நாளைக்கு எடுத்த பணம். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எடுக்க போகுது. ஒரு நாளைக்கு திருப்பதியில் வந்து ஆவரேஜாக கலெக்ட் பண்ணுற காசு வந்து 3 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்கள், 3 கோடி ரூபாய் ஒரு திருப்பதி ஒரு கோயில், அதுவும் உண்டியலில் மட்டும் கேஷாக, அதாவது பணமாக மட்டும். இது போக வந்து மோதிரம், தங்கம், அவங்க வச்சுருக்க நகைகள், இதெல்லாம் உண்டியலில் போடுறதெல்லாம் சேர்த்தா பிசுறு தட்டாமல் நிறையா வரும். ஸோ ஆறாவது விஷயம், நம்ம வந்து போய் திருப்பதி கோயிலெல்லாம் மொட்டை எடுப்போம், ரைட்? ஸோ அந்த மொட்டை எடுக்கிறத வச்சு எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் முடியை வச்சு அந்த கோயிலுக்கு எவ்வளோ காசு வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ முடியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த முடியை வச்சு விக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. யூரோப்பு, அமெரிக்காவில் வந்து இந்தியன் ஹேர் வந்து பயங்கரமாக டிமாண்ட்லாம் இருக்குது. அதாவது இந்த முடி வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 600 டன், அதாவது 600 டன்னு கலெக்ட் பண்ணுறாங்க திருப்பதியில். வெறும் முடி, மொட்டையை எடுத்த முடி மட்டும். ஸோ 600 டன்னுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 200 யானைக்கு சமம். அதாவது 200 யானையை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். அதுதான் ஒரு வருஷத்தோட வெறும் முடியோட வெயிட். இந்த முடியை மட்டும் வச்சு ஒரு வருஷத்துக்கு திருப்பதி எவ்வளோ சம்பாதிக்குது அப்படின்னா 200லேருந்து 300 கோடி. என்னடா கருத்தி, வெறும் முடியை வச்சு 200லேருந்து 300 கோடி. அதாவது ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து தேட்டரில் விட்டு சம்பாதிக்கிற காசை விட அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, வெறும் முடியில் மட்டும். இதில் வந்து வேறெல்லாம் நிறையாலாம் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாங்கிற, அது கம்மியாக சம்பாதிச்சது வந்து 73 லட்சங்கிற. இது போக திருப்பதி வந்து கடையை ரெண்ட்டுக்கு விடுறது, அதை சுற்றி பார்க்க வர்ற இந்த டூரிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி சுற்றி காமிக்கிறது, ஒரு பணம்லாம் வாங்குறது, இதெல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு மினிமம் 3000 கோடி ஒரு வருஷத்துக்கு திருப்பதி சம்பாதிக்குது. யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் உலகத்திலே ஹையஸ்ட் ஏர்னிங் டெம்பிள், அதாவது அதிகமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு கோயில் அப்படின்னா அது திருப்பதி தான். ஸோ எட்டாவது விஷயம் என்னென்னா, திருப்பதியில் வந்து இந்த தண்ணி, இந்த ஹான்ஸ், இந்த கறி இதெல்லாம் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லா கோயிலும் தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு டைம் வந்து திருப்பதி ரொம்ப நாள் கழிச்சு ரீஓப்பன் பண்ணுறப்ப வந்து ஒருத்தங்க வந்து ஒரு 14 கிலோ கறியை வந்து சமைச்சு கொண்டு போய் உள்ளே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களை அரெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது திருப்பதி. ஸோ எனிவே 9வது விஷயம் என்னென்னா, திருப்பதியில் வந்து அந்த வெங்கடாச்சலபதி இந்த ட்ரெஸ்ஸை போடுவார்ல, அதை ஸ்பான்சர் பண்ணி தான் போடுவாங்க, ரைட்? அந்த ட்ரெஸ்ஸை ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கணும். ஏன்னா வெங்கடாச்சலபதிக்கு நான் இன்றைக்கி வந்து ஸ்பான்சர் பண்ணேன் அப்படின்னா இப்போ போட நினச்சேன்னா அது 10 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு ட்ரெஸ் வந்து திருப்பதி போடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு திருப்பதிக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதில் 10வது விஷயம் என்னென்னா, திருப்பதியில் அவரோட சிலைக்கு இருக்கிற அந்த முடி வந்து உண்மையான முடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட்
இதனால் நம்ப முடியல. நானும் தேடி பார்த்தேன், ஆனால் அது உண்மையான முடி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் கார்த்திக், பாய்.